மண்டை மண்டை ஆடுற கிரிக்கெட் பத்தி உனக்கு கண்டாது கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தானே கிரிக்கெட். மறுபடியும் மோனண்டா எதுக்கு இப்ப திடீர்னு நீ ஓட்டுற? கிரிக்கெட்டுங்கிறது அது இல்ல ராசா. இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க, அதுக்கு பேரு தான் கிரிக்கெட். நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதான உண்மை. நான் சொல்றதா உண்மை. ஏஜிகட் மண்டை மண்டை ஆடுற கிரிக்கெட் பத்தி உனக்கு கண்டாது கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தானே கிரிக்கெட். மறுபடியும் மோனண்டா எதுக்கு இப்ப திடீர்னு நீ ஓட்டுற? கிரிக்கெட்டுங்கிறது அது இல்ல ராசா. இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க, அதுக்கு பேரு தான் கிரிக்கெட். நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதான உண்மை. நான் சொல்றதா உண்மை. ஏஜிகட் மண்டை மண்டை ஆடுற கிரிக்கெட் பத்தி உனக்கு கண்டாது கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தானே கிரிக்கெட். மறுபடியும் மோனண்டா எதுக்கு இப்ப திடீர்னு நீ ஓட்டுற? கிரிக்கெட்டுங்கிறது அது இல்ல ராசா. இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க, அதுக்கு பேரு தான் கிரிக்கெட். நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதான உண்மை. நான் சொல்றதா உண்மை. ஏஜிகட் மண்டை மண்டை ஆடுற கிரிக்கெட் பத்தி உனக்கு கண்டாது கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தானே கிரிக்கெட். மறுபடியும் மோனண்டா எதுக்கு இப்ப திடீர்னு நீ ஓட்டுற? கிரிக்கெட்டுங்கிறது அது இல்ல ராசா. இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க, அதுக்கு பேரு தான் கிரிக்கெட். நான் சொல்றதா உண்மை.